டியர் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவில் கோடியக்கரையில் இருக்க பேர்ட் சாங்சுரிக்கு போயிட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பிளேஸ். வேடந்தாங்களுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து சூப்பர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அவ்வளோ பேர்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். கோடியக்கரை சரணாலயம் தமிழகத்தில் கடைக்கோடியில் இயற்கையான முறையில் அமைஞ்சிருக்குது. வேளாங்கண்ணியில் இருந்து 28 கிலோமீட்டர் தூரத்திலும் வேதாரண்யத்திலேருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. பறவைகள் சரணாலயத்துக்கு வந்தாச்சு. வந்த டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock. எல்லா பேர்ட்ஸுக்கெல்லாம் இப்போ தான் வந்து செட்டில் வந்து கொடுக்குறாங்க. இது என்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கோடியக்கரை சரணாலயம் வந்து 1967ஆம் ஆண்டு கலைமான்களை காப்பதற்காக உருவாக்கிய வன உயிரியல் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தான் அந்த பறவைகள் சரணாலயத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஈவினிங் அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. எல்லாம் காலையில் இங்கே வந்துட்டு பீச்சுக்கு போவாங்க. நான் பீச்சுக்கு போயிட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் கிட்டத்தட்ட 18 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளவு பெருசு. எங்கே பார்த்தாலும் அந்த தண்ணி தான். வீடியோவை பார்க்கும்போது ஒரு ஈஸ்ட் மெயின் கலரில், ஐ மீன் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது. அவ்வளவு பறவைகள் வரும் அப்படின்ட்டு இங்கே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பறவைகள் வருதா இல்லையான்னு தெரியலை, பார்ப்போம். பெரிய ஏரி மாதிரி இருக்குது. அந்த 2 ஏரிகளுக்கு நடுவில் வரப்பு மாதிரி இருக்குது. அந்த வரப்பில் தான் நடந்து போயிட்டுருக்குறேன். இன்னும் போயிட்டே இருக்கலாம். 360 டிகிரியில் பாருங்கள். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஆனால் தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதிகமான அளவில் இல்லை. இப்போதைக்கு நம்ம கண்ணில் வந்து கொக்கு, நாரை, பிலிகான் அப்படிங்கிற சில பறவைகள் தான் நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாகவே இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துக்கு வெளிநாட்டிலேருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் வரும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்துலேருந்து தான் நிறையா பறவைகள் வந்து இனப்பெருக்கிறதுக்காக இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிலிக்கான நிறையா இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நான் இப்போ அந்த கோடியக்கரை ஏரியில் மிடில் பார்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு தண்ணியும் இல்லை, அந்தளவுக்கு பேர்ட்ஸும் இல்லை. ஏதோ குறைஞ்ச அளவு தான் பேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தம்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்ததை பார்க்க முடிஞ்சு. இந்த பறவைகள் சரணாலயத்திலேருந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்குது. உதய மார்த்தாண்டபுரம்னு சொல்லிவிட்டு ஈசிஆரில் இருக்குது. இங்கேருந்து அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் உள்ளருக்கே இருக்கும். இந்த அளவுக்கு அங்கே பறவைகள் வருமானு கேட்டால் வராது. பட் வந்து கோடியக்கரையில் வந்து சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு வந்து அந்த பறவைகள் வந்து இங்கே தங்கும் அப்படின்ட்டு இங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள்லாம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கரைவெட்டி, கூந்தன்குளம், சுசீந்திரம், வேடந்தாங்கல், உதய மார்த்தாண்டபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பறவைகள் சரணாலயம் இருந்தாலும் கோடியக்கரையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெட் லேண்ட் அப்படிம்பாங்க. ஐ மீன் வருஷம் ஃபுல்லாகவே இது வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கிறதுனால தான் பல நாடுகள்லேருந்து இனப்பெருக்கிறதுக்காக அந்த பேர்ட்ஸ்லாம் இங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் இந்த இடம். கோடியக்கரை வந்து நம்மளை ஏமாத்திருச்சு. இடையில பத்திரிக்கையில் வேற செய்தி, ஆகா உலகத்திலிருந்து பறந்து வர்ற பறவைகள் களை கட்டும் கோடியக்கரைன்னு பத்திரிக்கை செய்திலாம் போட்டாங்க. கரெக்டாக பார்த்தா வழக்கம் போல் அது பொய்யான செய்திகள்னு தான் நினைக்கிறேன். நீங்களே பார்க்குறீங்க, இந்த பேர்ட்ஸுங்க ஒன்றுமே இல்லை, ஒல்லி தண்ணி தான் இருக்கும் போல மாதிரியே நிறைய பேர் நம்பி வந்து பார்த்தாங்கண்டா வெறும் காக்கா குருவி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பத்திரிக்கையை வந்து போடுற செய்தியை உருப்படியான செய்தியை, உண்மையான செய்தியை போடுங்க. நீங்கள் பாட்டுக்கும் வர்றதை வச்சு அடிச்சு விட்றாதீங்க. இந்த பத்திரிக்கை செய்தியை பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் உள்ள ஃப்ளாமிங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்தப்போ ஒரு ஃப்ளாமிங்கை கூட காணும்.
எங்கே போணுச்சுன்னு தெரில. இல்லை நான் வந்த டயத்தில் வந்து பேர்ட்ஸ் வந்து வேறு இடத்துக்கு போயிருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஏர்லி மார்னிங் 10 o'clock முன்னாடி வரணும் அப்படின்னு தான் இங்கே உள்ளவங்க வந்து நம்மளை அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்டா வெயில் ஆரம்பிச்சிருச்சுன்னா பேர்ட்ஸ் வந்து இறை தேடி வந்து பல இடங்களுக்கு அப்படியே போக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. ஸோ அப்படியும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே போயிட்டு வரத்துக்கு இந்த சைடு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகலாம். அப்படியே சுற்றி இங்கே வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஆகிடும். அவ்வளோ பெரிய ஏரியா தான் அந்த ஏரியா. பார்க்குறதுக்கு எவ்வளவு ரம்யமாக இருக்குன்னு பாருங்கள், சான்ஸே இல்லை. நம்ம வந்த நேரம் மைல்டான ரைனிங் இருந்துச்சு. ஸோ அதனால் டயர்டெலாம் இல்லை. அதுமாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே ஸ்நாக்ஸ் பாயிண்ட்டு எதுவுமே இருக்காது, வாட்ரு கூட கிடைக்காது. நீங்கள் வரும்போது பக்கா ப்ரிப்பேர்டாக வர்றது நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிக்னிக் மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். நம்ம வந்த நேரம் பாருங்க, மற்ற பேர்ட்ஸ்லாம் காணும். லோக்கல் பேர்ட்ஸ் அப்படிங்கிற கொக்கு, காக்கா, மடையான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸாக நம்மளால் பார்க்க முடிச்சு. ஆனால் பிலிக்கான் அங்கங்கே பார்க்க முடியுது. கிளைமேட்டு வேற இருட்டிக்கிட்டு பெரிய மழை வர்றது மாதிரி இருக்குது. நம்ம வந்து ரொம்ப தூரம் நடந்து உள்ளே இருக்க வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பணுண்டா இப்போயே கிளம்பிடணும். ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சும்மா அடிக்க போகிற மழையில் நனைஞ்சி குளிச்சுட்டு தான் இடத்த விட்டு காலி ஆகணும். ஸோ இதனால நம்மளும் ஒரு பக்கம் சேஃப் சைடுக்கு போகணும், ஒரு பக்கம் வீடியோ எடுக்கணும். நம்ம நிற்கிற இடத்துல இந்த பேர்ட்ஸு தான் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே செம சூப்பரான ஒரு சீனரி மாதிரி இருக்குது. அதே மாதிரி கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துக்கு வரவங்க பக்கத்திலே இருக்கிற வைல்டு அனிமல் ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஃபாரஸ்ட்டு உள்ள இருக்க ட்ராவல் பண்ண அதை பற்றிய வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அங்கே ஆங்கிலேயர் காலத்தில் வளர்க்கப்பட்ட குதிரைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இங்கே விட்டுட்டாங்க. அதுக்கு தமிழில் வந்து தான் தோன்றி குதிரைகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி 1000 வருடத்துக்கு முந்தைய ஒரு லைட் ஹவுஸும் இங்கே இருக்குது. இந்த அழகான இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பை ரோட்டில் வந்து திருச்சி மார்க்கமாக வர்றவங்க திருச்சி, தஞ்சாவூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் வந்தால் கோடியக்கரை ரீச் பண்ணிடலாம். திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அதேமாதிரி பாண்டிச்சேரி வழியாக வரவங்க அப்படி ஈசிஆர் வழியாக வந்து காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருத்துறைப்பூண்டி வழியாக திருப்பியும் இங்கே பண்ணலாம். இல்லாட்டி துளசியாப்பட்டினம், வேதாரண்யம்னு ஒரு ரூட் இருக்குது, அதுலேயும் போய் கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock இந்த இடத்துக்கு இருக்கிற மாதிரி வந்தால் நீங்கள் எல்லா பேர்ட்ஸையும் பார்க்கலாம். ஸோ கடைசியாக ஒரு பிலிக்கான பார்த்தாச்சு. ஸோ
கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. கோடியக்கரை பேர்ட் சாங்சுரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கிறேன்.